இந்த உலகத்துல ரொம்ப டெட்லியஸ்ட் டிசீஸ்ல ஒண்ணுதான் இந்த ரேபீஸ். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்ல இந்த ரேபீஸால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ரேபீஸ் நிறைய அனிமல்ஸ் மூலியமா பரவனாலும் அதிகமா மக்களுக்கு பரவறதுக்கான காரணமா இருக்கிறது டாக்ஸ் தான். அதுவும் சரியா வேக்சின் போடாம பராமரிப்பு இல்லாம இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான். கிட்டத்தட்ட 99% ஆஃப் ரேபீஸ் டெத் டாக்ஸ் மூலியமா தான் நடக்குது. ஒரு வருஷமும் ஏசியா அண்ட் ஆப்பிரிக்கால கிட்டத்தட்ட 55,000க்கும் மேற்பட்ட மக்கள் நாய்களால கடிப்பட்டு வேக்சின்ஸ் போடாம இறந்து போறாங்க. இதுல சோகம் என்ன அப்படின்னா, உலகத்திலேயே அதிகமா ரேபீஸ்னால பாதிக்கப்படுறது அப்புறம் அதனால இறக்கிறது, அதுல இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு. உலகம் முழுக்க ஏற்படுற ரேபீஸ் டெத்ல 36% இந்தியால தான் ஏற்படுது. ஒரு வருஷமும் இந்தியால 18,000ல இருந்து 20,000 பேர் இந்த ரேபீஸ்னால இறந்து போறாங்க. இப்படி இறந்து போறாங்கல்ல, இதுல 30ல இருந்து 60% யாருன்னு தெரியுமா? 15 வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தைகள் தான். இதுக்கான முக்கிய காரணம், அவங்க ரோட்ல தனியா போகும்போதோ இல்ல மத்த குழந்தைகளோட விளையாடும் போதோ ரேபீஸ்னால பாதிக்கப்பட்ட நாய் அவங்களை கடிச்சாலோ இல்ல பொறானாலோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அது சரியா போய் சேர்றது இல்ல. அப்படி அவங்களுக்கு தெரியும் போது ஆல்ரெடி அவங்க ரேபீஸ்னால பாதிக்கப்பட்டுறாங்க.